நாடகம் 11 புலனடக்கம் தேவையா? பாத்திரங்கள்: தாய், தந்தை, சித்தப்பா, வேலைக்கார கிழவி, மோகன். அம்மா, அம்மா. என்ன மோனியா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருப்பதால் யாராவது ஒருவர் உதவிக்கு இருப்பது முக்கியம் தானம்மா. என்ன செய்வது? யாராவது அவருக்கு உதவி கொண்டேதான் இருக்க வேண்டும். அதான் நானும் நம்ம வீட்டு வேலைக்காரர்கள் மாறி மாறி பார்த்துக் கொள்கிறோம். நீயும் தான் பார்த்துக் கொள்கிறாய். அம்மா, நான் பள்ளிக்கூடம் போன பிறகு அந்நேரத்தில் அப்பாவிற்கு யார் பணிவிடைகளை செய்வது? ஏன், நான் செய்கிறேன் மகனே. நான் பள்ளிக்கூடம் போய்விடுவதால் அந்நேரத்தில் அப்பாவிடம் இருக்க முடிவதில்லை. அதற்கு ஈடுகட்டும் வகையில் இரவில் அப்பா தூங்கும் வரை கால்களை பிடித்துவிடப் போகிறேன் அம்மா. நீ சொல்வது சரிதான் மோகன். கஸ்தூரிக்கு இப்போது பிரசவ காலம் இல்லையா? அப்பா பாவம், எவ்வளவு மருந்துகள், எவ்வளவு களிம்புகள், பல வைத்தியர்கள் வந்தாலும் கொஞ்சம் கூட இந்த நோயை குணப்படுத்தவே முடியலை. நாளுக்கு நாளாக உடம்பு ரொம்ப மோசமாகிட்டே போகிறது. இந்நேரத்தில் கஸ்தூரி தூங்கியிருப்பாளா, இல்லை நம்ம வர வரைக்கும் முழித்து இருப்பாளா தெரியலையே. ஏன் இந்த நேரத்தில் நம்மளுக்கு கஸ்தூரி ஞாபகம் வந்து? நம்ம அப்பாவிற்கு கால்களை பிரித்து விட்டு தான் போக வேண்டும். வாங்க வாங்க சித்தப்பா, ராஜ்கோட்டையில இருந்தா வரீங்க? ஆமா மோகன், அண்ணாவுக்கு இப்ப எப்படி இருக்கிறது? ஒரு முன்னேற்றம் இல்லை சித்தப்பா. நாளுக்கு நாளா உடம்பு ரொம்ப மோசமாகிட்டே போகுது சித்தப்பா. ஆமா, அதை எண்ணிதான் நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். அதனால் தான் வந்துள்ளேன். நீ வேண்டுமானால் போய் தூங்கு, நான் அண்ணாவை பார்த்துக் கொள்கிறேன். வேண்டாம் சித்தப்பா, அப்பா தூங்கும் வரை நான் கால்களை பிடித்து விட்டு தான் போவேன். பரவாயில்லை மோகன், நீ பள்ளிக்கூடம் வேறு போக வேண்டும். இரவில் கண் விழித்தால் காலையில் சோர்வாக இருக்கும். நான் அண்ணாவுக்கு கால் பிடித்து விடுகிறேன். நீ போய் படுத்துக்கொள். சரிங்க சித்தப்பா. கஸ்தூரி கிட்ட கொஞ்ச நேரம் பேசலான்னு வந்தா கஸ்தூரி தூங்கி இருக்கிறாளே. கஸ்தூரி ஏந்திரு. சரி, நம்மளும் போய் தூங்கலாம். யார் அது கதை தட்டுறது? அப்பாவிற்கு எதனா ஆயிடுச்சா? தெரியவில்லையே. ஐயா, அப்பாவுக்கு உடம்பு மிகவும் மோசமாக உள்ளது. என்ன ஆயிடுச்சு அப்பாவுக்கு? சீக்கிரமா சொல்லுங்கள். அப்பா காலமாயிட்டார். ஐயோ, என்ன காரியம் செய்து விட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் அப்பா கூட இருந்தால் நான் உயிர் போகும் நேரத்தில் கூடவே இருந்திருப்பேன். இது எனக்கு மிகவும் பெரிய அவமானமாகி